வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன். இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம். மீன் குழம்புன்னோடனே பொதுவாகவே வீட்டில் பண்ணுற அதே மசாலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் கொஞ்சம் மெத்தட் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு ஊர்லேயும் மீன் குழம்பு வந்து ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. இது நம்ம இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் செய்ய போகிறோம். நீங்கள் அடுத்த முறை மீன் குழம்பு வைக்கணும்னு இருந்தீங்கன்னா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். கெண்டை மீனில் தான் மீன் குழம்பு பண்ண போகிறோம். மீன் வந்து 1 கிலோ அளவுக்கு இருக்குது. மீனை கட் பண்ணிவிட்டு இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே மீன்காரங்களே மீன் வெட்டி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு டைம் இல்லைனால நானே வெட்ட வேண்டியதாகிடுச்சு. மீனை 2-3 தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து மீனில் நல்லா விரவிட்டு க்ளீன் பண்ணிடலாம். மீனோட தலையை மட்டும் எடுத்துடலாம். எங்கள் வீட்டில் யாருமே மீன் தலை சாப்பிட மாட்டாங்க. இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து ஒரு முறி வந்து துருவி வச்சுருக்கேன். பூண்டு வந்து 5 பல் வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு சைஸ்க்கு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து, 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். மண் பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை அதோடு சேர்த்து வதக்க போகிறோம். வெங்காயத்தை ஃபுல்லாமே போட்டுறாமல் கொஞ்சம் மிச்சம் வச்சிடலாம். அப்புறம் குழம்பு தாளிக்கிறதுக்கு இந்த வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோடு எடுத்து வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துடலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூனும் மல்லித்தூள் வந்து 3 ஸ்பூனும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் துருவி எடுத்து வச்சுருக்க ஒரு முறி தேங்காய் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மசாலாவை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு குழம்ப தாளித்து விட்டுடலாம். அதே பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீதம் எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் அதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் 3 பல்லு பூண்டும் 1 ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துட்டு வதக்கிடலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நிறச்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துடலாம்.
லைட்டாக கிண்டி விட்டுடலாம். ரொம்ப கிண்டினோம்னா மீன் வந்து உடஞ்சிரும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். இப்போ ஒரு மூடி போட்டுட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு 10 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிரும். குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ தான் லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்க இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை நறுக்கி அதோட சேர்த்துடலாம். அவ்வளோதான், டேஸ்ட்டான செட்டிநாடு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.